ராமனும் லக்ஷ்மணனும் சுக்ரீவன் கூடயும் ஹனுமான் கூடயும் கிஷ்கிந்தைக்கு கிளம்பி போறாங்க. இவங்க இப்போ இந்த மலைப்பாதையின் வழியா தானே போறாங்க. இந்த மலைப்பாதையினுடைய அழகு எப்படி இருக்கு, இயற்கை காட்சிகள் எப்படி இருக்குங்கிறத தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுதான் உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய நெடுவினா. சரிங்களா? கேள்வி எப்படி இருக்கும்னா, ராம லக்ஷ்மணர்கள் சுக்ரீவனுடன் சென்ற மலை வழியின் சிறப்பை எழுதுக அல்லது மலை வழியின் மாண்பினை எழுதுகன்னு இருக்கும். சுக்ரீவனும் அனுமனும் ராம லக்ஷ்மணர்கள் கூட போனது எப்படி இருந்துச்சா, ஆண் சிங்கங்கள் 2உடன் ஆண் யாழியும் புலியும் யானையும் ஒன்று திரண்டு போன மாதிரி இருந்துச்சான். அந்த மலைச்சாரல்ல ஆச்சா மரங்களும் பச்சிலை மரங்களும் மனம் பொருந்திய ஏலக்காய் செடிகளும் வாழை மரங்களும் சுரப்புன்னை மரங்களும் அடர்ந்து இருந்துச்சான். இவங்க போகக்கூடிய வழியில என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் விளையாடக்கூடிய ஊஞ்சல்கள், சந்தன மர மலைச்சாரல்கள், மேகம் தவழ்ந்து விளையாடக்கூடிய முற்றங்கள், சண்பக சோலைகள், அது போக பொன்னை மட்டுமே தரக்கூடிய சிறு சிறு குன்றுகள் இருக்கிறத இவங்க பார்த்துட்டே போறாங்க. ராமலட்சுமணர்கள் அந்த மலைப்பாதை வழியா ஏறியும் இறங்கியும் வேக வேகமா வராங்க. அப்படி அவங்க வரும் பொழுது அவங்க காலில் அணிந்திருக்கக்கூடிய கழல்ங்கிற ஆபரணத்தின் சத்தம் கேட்டு அந்த மலை பகுதியில் படிந்து இருக்கக்கூடிய மேகங்கள் என்ன செய்தான், தெரிச்சு செதறி ஓடுதான். ராமலட்சுமணர்கள் வேகமா வர்றதை பார்த்து இந்த மேகங்கள் எல்லாம் பயந்து ஓடுது இல்லையா? அப்படி ஓடும் பொழுது அந்த மேகத்துல இருக்கக்கூடிய நீரெல்லாம் அப்படி மழையா செந்துதான். அவற்றிலிருந்து நீர் பெருகி ஓடும் பொழுது இந்த மலை சாரல்கள்ல இருக்கக்கூடிய சுரபொன்னை மரத்துல இருக்கக்கூடிய பாம்புகள் என்ன செய்தான், பயந்து ஓடுதான். அப்படி பாம்புகள் பயந்து ஓடும் பொழுது யானைகளும் சிங்கங்களும் ஓடுதான். ஓடைகள்ல வாழை மீன்கள், நீர் பாம்புகள், இதெல்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஓடி வர்றதை பார்த்து அது ஓட வேங்கைகளும் கருங்குரங்குகளும் சேர்ந்து ஓடுதுன்னு சொல்றாரு கம்பர். இந்த மலைகள்ல வாழக்கூடிய மதம் கொண்ட யானைகள் உயர்ந்த அகில் மரங்களையும் சந்தன மரங்களையும் தன்னுடைய கொம்புகளால் குத்தி உடைச்சி என்ன செய்து உருட்டி விடுது. அப்படி உருட்டி விடும் பொழுது அந்த மரங்கள்ல இருக்கக்கூடிய தேன் அடைகள் இருக்குதுல்ல, அதெல்லாம் சிதைவுற்று அந்த தேனானது அந்த மலை வழி பாதை முழுக்க ஆறு மாதிரி ஓடுதான். அப்படி ஓடும் பொழுது யாராவது நடக்க முடியுமா சொல்லுங்க? அந்த தேன்ல சாதாரணமா நம்ம வீட்டுல ஒரு சொட்டு சிந்தினாலே அதுல காலை வச்சா வழுகிறோம். இப்படி மலை முழுக்க தேன் அடை சிதறி அப்படியே ஆறு மாதிரி ஓடுதான். இதெல்லாம் கம்பர் அந்த நாட்டினுடைய சிறப்பாக கூறுகின்றார். இந்த மலை குன்று முழுவதும் செம்மண் நிறைஞ்சு கிடக்குதான். அதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதான், தீச்சுடர் வான அளவும் உயர்ந்து நிற்கிற மாதிரி இருக்குதான். இதே குன்றில் இருக்கக்கூடிய பொன்னின் ஒளி, அதாவது தங்கம் கூட அந்த மலையில இருக்குதான். அந்த தங்கம் எப்படி இருக்குதான், அந்த செம்மண்ணை தீன்னு வர்ணிச்சாங்க இல்லையா, அந்த தீயை அவிக்கக்கூடிய நீர் பெருக்கு போல ஒளி வீசுதுன்னு சொல்றாங்க. இந்த மலைகள் எல்லாம் ரொம்ப உயரமா இருக்குது இல்லையா, அந்த மலைகள்ல இருந்து பாயக்கூடிய அருவி இப்படி இருக்குதான், ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கங்கையே வந்து பாயிற மாதிரி இருக்கான். அந்த தண்ணி எப்படி விழுதான், காளை மாடு பாய்வது போல வந்து விழுதான். இந்த நீர்நிலைகள்ல எல்லாம் யானைகள் கூட்டம் கூட்டமா வந்து குளிக்குதான். பக்கத்துல இருக்கக்கூடிய முற்றிய திணை கதிர்கள்ல குருவி கூட்டங்கள் வந்து தன்னோட உணவா எடுத்துக்குதான். அதே மாதிரி உயர்ந்த மர கிளைகள்ல குரங்குகள் தாவி தாவி ஊஞ்சலாடி ஊஞ்சலாடி போயிட்டே இருக்கான். இந்த மலை எப்படி இருக்குதுன்னா, வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்களையும் இழுக்கக்கூடிய அளவுக்கு நறுமணத்தை பெற்றிருக்கக்கூடிய ஏலக்காய் பச்சிலைகளை தன்னுள் கொண்டிருக்கு. இந்த மலையில வேற தேன் ஆறு மாதிரி ஓடுதா. அப்படி ஓடக்கூடிய தேன் என்ன செய்தான், வானத்தில் மிதந்து செல்லக்கூடிய நட்சத்திரங்களை தான் பக்கத்துல இழுக்குதான். இது மட்டும் இல்ல, தேவேந்திரனோட தனுச வேற இழுக்குதான், பிறை சந்திரனை வேற இழுக்குதான். இது போக வானத்தில் உலவக்கூடிய அத்தனை கிரகங்களையும் இழுத்து தன்னுடைய தேன் அருவியில் வழுக்கி செல்ல வைக்கின்றதாம் இந்த மலை. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அப்படிதானே யோசிக்கிறீங்க? அப்படிலாம் இல்லப்பா. அந்த காலத்துல இயற்கை செழித்து இருந்தது உண்மை. கவிஞர் தன்னுடைய கற்பனை திறனை ஏற்றி மலை உயரமாக இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வானத்தை முட்டியது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த இயற்கை காட்சியை பார்த்து கொண்டே ராமலட்சுமணர்கள், சுக்ரீவன், ஹனுமான் இவங்க 4 பேரும் கிஷ்கிந்தையை சென்று அடைகின்றார்கள்.